வேதம் சொல்லுகின்றது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று. இவர்கள் கூறுவார்கள் பரிசுத்தம் இல்லாமலும் நீங்கள் தேவனை தரிசிக்கலாம் என்று. வேதம் கூறுகின்றது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அதாவது பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். ஆனால் இவர்கள் சொல்லுவார்கள் தேவனால் பிறந்த எவனும் பாவத்தில் நிலைத்திருப்பான் என்று. வேதம் சொல்லுகின்றது பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும் என்று. ஆனால் இவர்கள் சொல்லுவார்கள் பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகாது என்று. யார் இவர்கள் அப்படி என்று உங்களுக்கு கேள்வி எழும்பும். இவர்கள் தான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி கொண்டவர்கள். இவர்களுக்கு தமிழ்நாட்டிலும் நிறைய சபைகள் இருக்கிறது. அவர்களை நான் உங்களுக்கு யார் என்று நான் கூறப்போகிறேன். இவர்கள் இதற்கு ஆதாரமான வசனம் எதை காட்டுவார்கள் என்றால், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகளை ஒருவனும் என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. பார்த்தீர்களா? அவைகளை ஒருத்தனும் என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாதுன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாருன்னு இந்த வசனத்தை எடுத்து வைத்து, அதனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் ரட்சிப்பை இழக்க முடியாது, நீங்க பாவம் செஞ்சீங்கனாலும் நீங்க ரட்சிப்பை இழக்க முடியாது, நீங்க பாவத்தில் நிலைத்திருந்தாலும் நீங்க ரட்சிப்பை இழக்க முடியாது, இந்த வசனத்தை சுட்டிக்காட்டி பேசுவார்கள். ஆனால் இவர்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தால் அவர்களுக்கு பதில் அளிக்க முடியாது. என்ன கேள்வி என்றால், யார் அந்த ஆடுகள்? அதற்கு அவர்கள் என்ன கூறுவார்கள் என்றால், அந்த ஆடுகளை தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. யார் அந்த தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அவர்களுக்கு கேட்டனா அவர்களுக்கு பதில் அளிக்க முடியாது. நீங்கள் என்னிடத்தில் கேட்பீர்கள் அப்படின்னா, யார் அந்த ஆடு அப்படின்னு. அது வேத வசனம் நமக்கு தெளிவாக கூறுகின்றது. எந்த ஆடுகள் இயேசு கிறிஸ்துனுடைய சத்தத்திற்கு முடிவு பரியந்தம் செவி கொடுக்கிறதோ அந்த ஆடுகள் தான். அந்த ஆடுகளை அவர்களுடைய இயேசு கிறிஸ்துனுடைய கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது, யாராலேயும் முடியாது. அதுதான் அந்த வேத வசனம் கூறுகிறது. ஆனால் இவர்கள் அதை ட்விஸ்ட் பண்ணி நாங்கள் தான் அந்த ஆடுகள், நாங்கள் தான் அந்த ஆடுகள்னு இவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முடிவு பரியந்தம் யார் கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை பற்றி கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறானோ அவன்தான் அந்த ஆடு. அதனால் இவர்களுக்கு நிறைய சபைகள் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு கூறினேன். அவசர கால எச்சரிக்கையாக நீங்கள் அப்படிப்பட்ட சபைகளில், அது எந்த சபை என்றால் இந்த ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட் சபைகள், இவர் யூடியூபில் லெனின், இந்த பிரபிண்டினோ போன்றவர்கள் இந்த பிரசங்கத்தை தான் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவர்களிடத்தில் நீங்கள் யாராவது சிக்கியிருந்தால், இப்படிப்பட்ட சபைகளில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் அவசர கால எச்சரிக்கையாக நீங்கள் சபையை விட்டு வெளியேறி விடுங்கள்.